ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராஜசிவாலய யூடியூப் சேனலில் இன்றைய பதிவாக சேக்கிழார் பெருமான் குரு பூஜை வைகாசி பூச நட்சத்திரம். தொண்டை நாடு புலியூரில் குன்றத்தூர் கிராமத்தில் அவதரித்தவர் அருண்மொழி தேவர். தான் பிறந்த வேளாண் மரபில் சேக்கிழார் குடிக்கு பெருமை சேர்த்ததால் சேக்கிழார் என அழைக்கப்பட்டார். அனபாய சோழன் சேக்கிழார் பெருமானின் மதிநுட்பத்தை அறிந்து தன்னுடைய நாட்டின் முதல் அமைச்சராக அவரை அமர்த்தி கொண்டார். சேக்கிழார் பெருமான் கும்பகோணம் அருகிலுள்ள திருநாகேஸ்வரத்தில் உள்ள சிவபெருமானை தினந்தோறும் தரிசித்து வந்தார். திருநாகேஸ்வர பெருமானின் இறைசக்தியால் ஆட்கொள்ளப்பட்டு சந்நிதியின் முன் மனமுருகி வேண்டி நின்றார். திருநாகேஸ்வர சிவபெருமான் மீது கொண்ட அன்பின் காரணமாக தான் பிறந்த குன்றத்தூரில் சிவாலயம் எழுப்பி அதற்கு திருநாகேஸ்வரம் என்று பெயரிட்டு தினந்தோறும் சிவபெருமானை தரிசித்து வந்தார். மன்னன் அனபாய சோழனை சைவத்தின்பால் இருப்பதற்காக சிவபெருமானை பற்றிய கதைகளை கூறி வந்தார். மன்னன் சிவபெருமான் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக சிவபெருமானின் தொண்டர்களின் வரலாற்றை காவியமாக்கி தர வேண்டும் என சேக்கிழார் பெருமானிடம் கேட்டுக்கொண்டார். சேக்கிழார் பெருமான் மன்னனின் ஆணையை ஏற்றுக்கொண்டு சிவன் தொண்டர்களின் வரலாற்றினை அறிய அவர்கள் வாழ்ந்த ஸ்தலங்களுக்கு சென்று அத்தனை தகவல்களையும் திரட்டி சேக்கிழார் பெருமான் சிதம்பரம் கோவிலுக்கு சென்று நடராஜ பெருமானை வணங்கி சிவத் தொண்டர்களின் வரலாற்றை எழுத அடியெடுத்து கொடுக்கும்படி சிவபெருமானிடம் வேண்டி நின்றார். தில்லை நடராஜ பெருமான் உலகலாம் என்று தொடங்குக என்று அடியெடுத்து கொடுத்தார். சேக்கிழார் பெருமான் இறைவன் அடியெடுத்து கொடுத்த உலகலாம் என்ற சொல்லை முதலாக வைத்து பாடத் தொடங்கினார். உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சேக்கிழார் பெருமான் 63 நாயன்மார்களின் வரலாற்றினையும் 4253 பாடல்களாக இயற்றி திருத்தொண்டர் புராணம் என்று பெயரிட்டு தில்லை நடராஜ பெருமானின் திருவடிகளில் சமர்ப்பித்தார். திருஞான சம்பந்தர் அவதரித்த நாளான சித்திரை திருவாதிரை தினத்தில் மன்னர் முன்னிலையில் தில்லை நடராஜர் சன்னதியில் 24/1140 வருடத்தில் திருத்தொண்டர் புராணத்தை சேக்கிழார் பெருமான் அரங்கேற்றினார். ஒரு வருடம் 4253 பாடல்களையும் பாடி அடுத்த ஆண்டு சித்திரை திருவாதிரையில் திருத்தொண்டர் புராணத்தை முடித்தார். ஒரு வருடம் திருத்தொண்டர் புராணத்தை கேட்ட அனபாய சோழன் சேக்கிழார் பெருமானையும் திருத்தொண்டர் புராணத்தையும் யானை மீதேற்றி தானும் அமர்ந்து சாமரம் வீசி கௌரவித்தான். சேக்கிழார் பெருமானின் 63 நாயன்மார்களின் திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணமாக இன்றளவும் பாராயணம் செய்து வருகிறோம். சேக்கிழார் பெருமானுக்கு அவர் அவதரித்த ஊரான குன்றத்தூரில் சேக்கிழார் பெருமானின் குருபூஜை வைகாசி பூச நட்சத்திரத்தில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு திருமுறைகள் ஓதி சிறப்பாக வழிபட்டு வருகின்றனர். 63 நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி போற்றி. சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.